ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரருளால் ஒவ்வொரு நாளும் கீதையாகிய கங்கையில் நாம் ஸ்நானம் செய்து கொண்டிருக்கிறோம். கீதா மாதா நமக்கு ஞானத்தை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த ஸ்லோகத்துல பகவான் ஆத்மாவின் மிக முக்கியமான இலக்கணத்தை கூறுகிறார். நான் என்ற சொல்லுக்கு உண்மையிலே என்ன பொருள் என்பதை விளக்குகிறார். படிப்போம். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. மெய்ப்பொருள் அப்படின்னு சொன்னா என்னன்னா சத் என்று சாஸ்திரங்கள் சொல்லும். சத்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சத்தியம் என்றால், சத் என்றால் மூன்று காலத்திலும் இருப்பது எதுவோ அதற்கு தான் சத் என்று பெயர். சத் சித் ஆனந்தம்னு சொல்றோம் இல்லையா? சத் என்பது மூன்று காலத்திலும் இருக்கக்கூடியது. இப்போ தங்கம் நகை என்ற உதாரணம் எடுத்துக்கொண்டால், நகை மூன்று காலத்திலும் இருக்குன்னு சொல்ல மாட்டோம். ஒரு காலத்துல நகை இல்லை, நகை நம்ம பண்ணியிருக்கோம். அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் நகை இல்லாம போயிடும், நம்ம அதை உருக்கிடுவோம். ஆனா தங்கம் மூன்று காலத்திலும் இருக்கும். தங்கத்திற்கு வேறாக நகைக்கு இருப்பு கிடையாது. சத் என்று சொன்னால் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், ஈஸ்னஸ். ஒரு பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா இருப்பு. இந்த இருப்பு என்பது எல்லா இடத்துலயும் இருக்கு. இத வச்சுதான் பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். நான் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ள அந்த நான் என்பது சத்தாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. நான் சத்தியம், இருப்பாக இருக்கிறேன். அப்புறம் மிச்ச விஷயங்கள் இருக்கு இல்லையா நமக்குள்ள. நம்ம சிலதெல்லாம் சொல்றோமே, நான் தவறா அடையாளம் கண்டு கொள்கிறோமே. இந்த உடல், மனம், இந்திரியங்கள், பாக்கியெல்லாம் என்னது அப்படின்னா அவையெல்லாம் வெறும் தோற்றம், அவை உண்மை அல்ல. இது மட்டும்தான் மெய்ப்பொருள், அவையெல்லாம் தோற்றம். எப்படி சொல்றீங்கன்னா, ஆழ்ந்த உறக்கத்துல உடம்பு இருக்கிறதே நமக்கு தெரியல, மனம் ஒடுங்கி கிடக்கிறது, ஆனாலும் நான் இருக்கிறேன். எப்படி சொல்றோம்னா, காலைல எந்திரிச்சு சொல்றோமே நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்றோமே. ஆக நான் என்பது மூன்று காலத்திலும் இருக்கிறது. சத் என்பது மூன்று காலத்திலும் இருக்கிறதுக்கு பேரு தான் சத்து. ஆனா இந்த உடல், மனம், பாக்கி விஷயங்கள், உலகத்துல இருக்க எல்லா அனைத்துமே ஒரு காலத்தில் இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போகக்கூடியது. இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்கிறார்? அசதஹ பாவஹ ந வித்யதே. அசதஹனா இல்லாதது, இல்லாததற்கு இருப்பு கிடையாது. ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இருப்பு இல்லைன்னா என்ன? இப்போ நகை அப்படின்னு சொன்னா, நகைக்கு தங்கத்திற்கு வேறாக இருப்பு கிடையாது. நகை பார்க்கறதுக்கு இருக்கு, உண்மைதான். ஆனா தங்கத்தை சார்ந்துதானே இருக்கு. தங்கம் இல்லாம நகை இருக்குமா? வேற நகை இருக்கும்லாம் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல உதாரணத்தை சரியா புரிஞ்சுக்கணும். நகை என்பதற்கு தங்கத்திற்கு வேறாக இருப்பு இல்லை. அது போல இந்த உடல், மனம், புத்தி, இதற்கெல்லாம் ஆத்மாவிற்கு, சத்திற்கு வேறாக இருப்பு இல்லை. சத்துதான் இருப்பு. அடுத்தது என்ன சொல்றார்? சதஹ அபாவஹ ந வித்யதே. இருப்பது இல்லாமல் போவதில்லை. அந்த சத்து இருக்கே, அது மூன்று காலத்திலும் இருக்கிறது. ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இல்லாம போகிறத நம்ம சத்துன்னு ஒத்துக்க மாட்டோம். ஆக இந்த நகை அப்படின்னு சொல்லும் பொழுது, நகை ஒரு காலத்துல இருக்கு, இன்னொரு காலத்துல இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். தங்கத்திற்கு வேறாக நகைக்கு இருப்பு இல்லை. தயானந்த சுவாமிஜி சொல்லுவாங்க, இமேஜின் எ ஷர்ட் வித்தவுட் எ ஃபேப்ரிக். எந்த விதமான நூல் இதுவும் இல்லாம, எந்த விதமான மூலப்பொருளும் இல்லாம ஒரு சட்டை அப்படின்னு ஒண்ணு நம்மளால கற்பனை பண்ண முடியாது. பேப்பர்லயா பண்ணி போட்டுக்கணும். அப்போ நகைக்கு தங்கம் ஆதாரமாக, அதிஷ்டானமாக இருக்கிறது. தங்கம் இல்லாமல் நகை இல்லை. இப்ப தங்கம் சத்து, சத்தியம். நகை மித்யா, வெறும் தோற்றம். அதே மாதிரி நான், இந்த நமக்குள்ளே எடுத்துக்கிட்டா நான் என்பது மெய்ப்பொருள், சத்தியம். இந்த உடல், மனம், மிச்ச விஷயங்கள் எல்லாம் பொய்ப்பொருள். பொய்ன்னு சொல்ற விட தோற்றம். தோற்றம்னா என்ன? இருக்கே, நான் உடலை எப்படி இருக்கிற உடம்பை இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எது அனுபவத்திற்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருக்கிறதோ அதற்கு மித்யா என்று பெயர். வெறும் தோற்றம். அது இருக்கிறது என்றோ இல்லை என்றோ வகைப்படுத்தி சொல்ல முடியாது. ஆனால் அது இருப்பதற்கு
ஏதோ ஒன்றை சார்ந்துதான் அது இருக்குமே தவிர தனிப்பட்டு இருக்காது. இப்ப காணல் நீர் வந்து கண்ணுக்கு தெரிகிறது, அனுபவத்திற்கு தெரிந்தாலும் அது உண்மை அல்ல என்று நமக்கு தெரியும். அது போல இந்த உலகம் எது வந்து 3 காலத்திலும் இருக்கிறதோ அதுதான் சத்தியம். இந்த உடம்பு 3 காலத்திலும் இருக்கிறதா? இல்லை. மனம் 3 காலத்திலும் இருக்கிறதா? இல்லை. அப்ப வந்து நான்கிறது மெய்ப்பொருள், தூய உணர்வு. இங்க என்ன கோணத்துல சொல்றோம்? தூய இருப்பு. நான் மட்டுமே மெய்ப்பொருள். உடல் மனம் முதலியவை வெறும் தோற்றமே. தூ தத்துவதர்ஷிபிகி, இந்த மெய்ப்பொருளை நன்றாக ஆராய்ந்து உண்மையை அறிந்தவர்கள் இருக்கார்களே, அவர்கள் வந்து உபயோகோ அப்பி அந்தக திருஷ்டக அனயோகோ உபயோகோ, இந்த இரண்டு, எது பொய்ப்பொருள் எது மெய்ப்பொருள், எது சத்தியம் எது மித்யா என்பதை இந்த தத்துவதர்ஷிகள் இருக்கிறார்களே, மெய்யறிவாளர்கள், அவர்கள் நன்றாக ஆராய்ந்து அவர்களால் இதன் முடிவு காணப்பட்டிருக்கிறது. முடிவென தெள்ள தெளிவாக, இதுதான் இதோட ஸ்வரூபம். ஆத்மா மெய்ப்பொருள், நான் மெய்ப்பொருள், இதற்குள்ள இருக்கக்கூடிய உடல் மனம் பிற விஷயங்கள் எல்லாம் வெறும் தோற்றம், மித்யா என்று இவர்களால் நன்றாக தெளிவாக உணரப்படுகிறது. நமக்கும் தெளிவாக புரிவதாக தானே இருக்கிறது இந்த சாஸ்திரம் வந்து. ஆக பகவான் மிக அழகாக இந்த விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம மறக்கவே கூடாது. இல்லாததற்கு இருப்பு கிடையாது. என்ன அர்த்தம் அதுக்கு? நகைக்கு அதாவது தங்கத்திற்கு வேறாக நகைக்கு இருப்பு கிடையாது. நகைன்னு ஒண்ணு தனியா இருக்காது, தங்கத்தை சார்ந்துதான் இருக்கும். இல்லாததற்கு இருப்பு கிடையாது. இந்த இடத்துல வந்து நகை இல்லாதது. அதே மாதிரி இருப்பது இல்லாமல் போவதில்லை, 3 காலத்திலையும் இருக்கும். உதாரணத்துல தங்கம் 3 காலத்திலும் இருக்குன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி சத்து, நான் மெய்ப்பொருள், ஒரு காலத்திலும் நான் அழிவதில்லை, எல்லா காலத்திலும் நான் இருக்கிறேன். சொல்ல போனால் காலமே என் மீதுதான் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.